ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஜனநாயகன் படத்தோட கேஸ் ஹியரிங் இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்டில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்னாடி ஏறத்தாழ காலையில் 12:30 மணிக்கு எடுத்த கேஸ். லஞ்ச் பிரேக் முடிஞ்சிருச்சு, டீ பிரேக் முடிஞ்சிருச்சு. ஈவினிங் வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் இந்த கேஸோட விசாரணை மட்டுமே போயிருக்கு. 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தேதி சொல்லாம தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க. மேற்கொண்டு என்ன நடந்திருக்குங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். சிபிஎஃப்சி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயங்களை தான் சொல்கிறாங்க. சிபிஎஃப்சி சைட்லேருந்து ஆஜரான வக்கீல் எங்களுக்கு டைமே கொடுக்கல, ஜனவரி 6ஆம் தேதி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. சிங்கிள் பெஞ்ச் ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி விசாரிக்கிறாங்க, 7ஆம் தேதி விசாரிக்கிறாங்க. 9ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சிக்கு ஆர்டர் போட்டுடுறாங்க, சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலாம், யூபிஏ சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்களோட வாதங்களை எதையுமே கேட்கல, டைமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சிபிஎஃப்சி சைட்லேருந்து மெயின் பாயிண்டாக சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர் தரப்புல இருந்து ஒரு விஷயத்தை கேட்கவே இல்லை. அந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெஞ்ச் ஜஸ்டிஸ் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிபிஎஃப்சி சைட்லேருந்து ஜனநாயகன் படத்தை இனியொரு கமிட்டி, இனியொரு டீம் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டரை கோர்ட் கேன்சல் பண்ணுது. இது எப்படி ஒரு விஷயத்தை கேட்காம கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிபிஎஃப்சி சைட்லேருந்து 2வது பாயிண்டாக கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் ப்ரொடியூசர் தரப்புலேருந்து வாதங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர் தரப்புலேருந்து ஆல்ரெடி படத்தை பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்கக்கூடிய டீம் பார்த்தாச்சு. 4 பேர் பார்த்தீங்கன்னா யூபிஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அக்ரி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா சேர்மன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. சேர்மன் என்ன சொல்கிறாருன்னா, மேற்கொண்டு இன்னொரு கமிட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் படத்தில் மேற்கொண்டு 5 பேர் பார்த்துட்டு இந்த கட்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்களா, 14 கட்சை பண்ணிட்டு ரீசப்மிட் பண்ணால் அந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படத்தை கட்டில்லாமல் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கு. மேற்கொண்டு 22 நாடுகளில் எங்களோட படத்துக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்களோட படத்துக்கு இங்கே இந்தியாவில் மட்டும்தான் சர்டிஃபிகேட் இல்லை. இது மட்டும் இல்லாமல் அமேசானும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. ப்ரொடியூசரை பயப்படுத்துறாங்க அமேசானு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுதான் ப்ரொடியூசர் தரப்போட வாதங்களா இருந்துட்டு இருக்கு. இதனால நிறைய லாஸ் ஆயிருக்கு ப்ரொடியூசருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்றாங்க. மன உளைச்சலுக்கும் ஆயிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா 2 தரப்பு நீதிபதிகளும் கேட்டுட்டு தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. தீர்ப்பு இன்னும் சொல்லல. மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா இந்த வார கடைசிக்குள்ள தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. இதுல 2 பாசிபிலிட்டி. மேற்கொண்டு இதுல என்னெல்லாம் பாசிபிள் சினாரியோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர் சைடில் தீர்ப்பு வருதுன்னா சிபிஎஃப்சி சுப்ரீம் கோர்ட் போகிறக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. இல்லை சிபிஎஃப்சி சைடில் தீர்ப்பு வருதுன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண வேண்டாம், மேற்கொண்டு இன்னொரு கமிட்டி பார்த்துட்டு தான் இஷ்யூ பண்ணோம்னா ஒரு 20 நாள் கழிச்சு அந்த கமிட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் படத்துக்கான சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணப்படும். இது மட்டும் இல்லாமல் இதை எதிர்த்தும் ப்ரொடியூசர் தரப்புலேருந்து சுப்ரீம் கோர்ட் போகிறக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பை பை.